வினை புரோஸ்டாட்டிக் ஹைப்பர்ப்ளேசியா. இது வயதான ஆண்களுக்கிடையே காணப்படுகிற ஒரு பிரச்சனை. சிறுநீர் கழிக்கும் போது ஏற்படும் சிரமம் அவங்க டே டு டே லைஃப்ல பார்க்க ஏற்படுது. பிளாடர்ல இருந்து யூரினரி குழாய் வழியா, சிறுநீர் குழாய் வழியா சுரேத்ரா வழியா வெளியேற்ற முடியாம இது தடுக்கும். எப்படின்னா புரோஸ்டேட் கிளாண்ட் பெரிதாகிறதுனால இது யூரேத்ராவை அழுத்தி யூரின் வெளியேற்றாம தடுக்குது. ஒரு நாளிலே 8க்கும் மேற்பட்ட முறை அவங்களால சிறுநீர் கழிக்க தூண்டும். நைட்டு பாத்தீங்கன்னா ஹாய், ஐம் டாக்டர் ஐஷா, செங்கப்பள்ளி வைத்தியபவன். இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா BPHங்கிற ஒரு கண்டிஷனை பத்தி தான் பார்க்க போறோம். வினை புரோஸ்டாட்டிக் ஹைப்பர்ப்ளேசியா. இது வயதான ஆண்களுக்கிடையே காணப்படுகிற ஒரு பிரச்சனை. சிறுநீர் கழிக்கும் போது ஏற்படும் சிரமம் அவங்க டே டு டே லைஃப்ல பார்க்க ஏற்படுது. இது என்ன காரணங்களால வருது, சிம்டம்ஸ் என்னென்ன, ட்ரீட்மெண்ட் என்னென்ன அப்படிங்கறத இதுல பார்க்கலாம். வாட் இஸ் BPH அப்படின்னு பாத்தீங்கன்னா புரோஸ்டேட் கிளாண்ட் பெரிதாகிறதுனால ஏற்படுகிற ஒரு கண்டிஷன் தான் BPH. இது புரோஸ்டேட் கிளாண்ட் எங்க இருக்குன்னா ஆண்கள்ல பிளாடருக்கு கீழே பிலோ தி பிளாடர் யுரேத்ராவை யூரினரி குழாயை சுற்றி அமைந்திருக்கு. இப்போ what happen when one has BPH, என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும் அவங்க BPH இருக்கும்போது பாத்தீங்கன்னா பிளாடர்ல இருந்து யூரினரி குழாய் வழியா, சிறுநீர் குழாய் வழியா சுரேத்ரா வழியா வெளியேற்ற முடியாம இது தடுக்கும். எப்படின்னா புரோஸ்டேட் கிளாண்ட் பெரிதாகிறதுனால இது யுரேத்ராவை அழுத்தி யூரின் வெளியேற்றாம தடுக்குது. இப்போ என்னென்ன சிம்டம்ஸ் எல்லாம் கொண்டு வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு நாளிலே 8க்கும் மேற்பட்ட முறை அவங்களால சிறுநீர் கழிக்க தூண்டும். நைட்டு பாத்தீங்கன்னா நைட்டு 2க்கும் மேற்பட்ட முறை சிறுநீர் கழிக்கிற மாதிரி அவங்களுக்கு தோணும். இப்போ சிறுநீர் கழிக்க துவங்குவதுல சிரமம் ஏற்படலாம். ஃப்ரீக்வெண்ட் யூரினரி அர்ஜென்சி ஏற்படுத்தும். இப்போ போஸ்ட் வால்யூம் ட்ரிப்ளிங் இருக்கு அப்படின்னா யூரினேஷன் முடிஞ்சதுக்கு அப்புறமும் சொட்டு சொட்டா வடிகிற மாதிரி ஃபீல் இருக்கும். யூரினேஷன் போது பெயின் இருக்கலாம், பிளட்டும் யூரின்ல இருக்கிற மாதிரி சிம்டம்ஸ் இருக்கும். இப்போ இதை எப்படி நம்ம கண்டறியலாம் பாத்தீங்கன்னா அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் மூலம் இந்த புரோஸ்டேட் கிளாண்டோட வால்யூம் எவ்வளவு இருக்கு அதை பார்த்து நம்ம இதுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணலாம். ட்ரீட்மெண்ட் பாத்தீங்கன்னா ஆயுர்வேதத்துல இன்டர்னல் மெடிகேஷனாவும் நம்ம கொடுக்கலாம், எக்ஸ்டர்னல் மெடிகேஷன் லைக் பஞ்சகர்மா அந்த முறைப்படியும் நம்ம இதுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணலாம். தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம ஹெல்த் கஃபே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க.